இங்கதான் இருக்கேன். சரிம்மா, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாமா. நேரம் ஆகுதுல. 10 நிமிஷம். இப்பதான் குளிக்க போறேன். குளிச்சிட்டு உடனே வந்துடுறேன். என்னது குளிக்க போறானோ? அட அப்ப நான் கூட இருக்கணுமே. கண்டிப்பா இருந்தே ஆகணும். டேய் அர்ஜுன், இப்போ உனக்கு முக்கியமான வேலை இருக்கு. முதல்ல இந்த வேலையை பாரு, அப்புறமா மத்ததை பார்ப்போம். சரிம்மா, சீக்கிரம் குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வாமா. அர்ஜுனையும் சீக்கிரம் எழுந்து குளிக்க சொல்லுமா. டைம் ஆகுதுல. நேரம் ஆயிட்டே இருக்கு. சீக்கிரம் சாமி கும்பிடணும். பாட்டி வேற சுத்திட்டு வாங்கம்மா. இல்ல அத்தை, ரொம்ப நேரம் ஆகாது. நாங்க 2 பேரும் உடனே கிளம்பி வந்துடுறோம் அத்தை. ஆமா ஆமா, அது எப்படி ரொம்ப நேரம் ஆகும்? ஏன்னா 2 பேரும் ஒன்னா குளிக்க போறோம்ல, அதனால நேரம் ஆகாது. டேய் அர்ஜுன், காலையில சம மாட்டு இருக்கு போல இருக்கு. அடே, எழுந்திருச்சிட்டீங்களா? நல்ல வேலை, நீங்களே எழுந்திருச்சிட்டீங்க. நான் வந்து எழுப்பணுமே நினைச்சேன். இப்பதான் அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆகணும். சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஏய், என்ன சொன்ன? நான் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். ஏய், என்ன சொன்ன? குளிச்சு ரெடி ஆக போறியா? அதுவும் தனியா? நான் இல்லாம தனியா எங்கடி போய் குளிப்பேன்? நானும் வரேன். என்னது, நீங்களுமா? ஏய், என்ன உன் புருஷன் தானே நானு, அப்புறம் என்ன? இது பெரிய தப்பு மாதிரி நீங்களும் அதிர்ச்சியாகி கேட்குறேன். அதெல்லாம் நான் வரலாம். சீக்கிரமா 2 பேரும் சேர்ந்தே குளிப்போம். வாடி. இல்ல இல்ல. ஏய், என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இந்த இல்லலாம் இல்லை, ஒழுங்கா வா. இல்ல இல்ல இல்ல. ஏங்க விளையாடுறீங்களா? இன்னைக்கு பொங்கல், நம்ம சாமி கும்பிடணும். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏய், என்னடி குளிக்கதானே கூப்பிட்டேன், வேற எதுக்கு கூப்பிட்ட மாதிரி இவ்வளோ அதிர்ச்சி ஆகுற? நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியா என்ன? யாரு? நானு பிளானு? ஏன் மாமா? மாமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வரேன், அப்புறமா நீங்க போய் குளிங்க. இப்படி ஒன்னாலாம் வேண்டாம். ஏய், அம்மா சொன்னது கேட்டேன்னா சீக்கிரம் கிளம்பணுமாமா. சீக்கிரம் கிளம்பினாதான் பொங்கலை கொண்டாட முடியும். அதுக்கு தான் சொல்றேன், 2 பேரும் சேர்ந்து குளிச்சாதான் டைமை சேவ் பண்ண முடியும்டி. மாமா, நீங்க எப்படி டைமை சேவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், என்ன விடுங்க. நான் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன். ஏய், என்னடி கிண்டனா? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். சும்மா குளிச்சுட்டு வந்துடலாம், சரியா? நான் ரொம்ப நல்ல பையன்டி, எந்த சிலுமிஷமும் பண்ண மாட்டேன். யாரு நீங்க? ரொம்ப நல்ல பையன், இதை நான் நம்பணும். வெளியில யார்கிட்டயாவது சொல்லுங்க, அவங்க வேணா நம்புவாங்க. எனக்கு தெரியும் நீங்க நல்ல பையனா கெட்ட பையனானு. அதுலயும் என் விஷயத்துல நீங்க எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த வேலையெல்லாம் எனக்கு கிட்ட வேணா, நீ வேலையை பாருங்க. நான் குளிக்க போனோம். நம்ம பத்தி இவ்வளோ அழகா புரிஞ்சு வச்சிருக்காங்க. சரிடா அர்ஜுன், இதுக்கு மேல எதுக்கு நல்ல வேஷம்? ஏய், அதான் தெரியுதுல்ல. சரி வா, 2 பேரும் சேர்ந்தே குளிப்போம். மாமா, இது விளையாடுறதுக்கான நேரம் இல்லை. இன்னைக்கு நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும், தெரியும்ல? சும்மா மற்ற நாள் மாதிரி சிலுமிஷம் பண்ணிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் மற்ற நாள்ல எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. 10 நிமிஷம் தான். இந்த 10 நிமிஷத்துல நம்ம கான்செப்டை முடிச்சுட்டு பொங்கல் செலிப்ரேஷனை முடிக்கணும், சரிங்களா? அதனால சேட்டையெல்லாம் மூட்டை கட்டி வைங்க, போங்க. ஏய், அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. இது நமக்கு தலை பொங்கல் ரீ. தலை பொங்கல் சும்மா செலிப்ரேட் பண்ணா எப்படி? காலையில செம்ம செலிப்ரேட் பண்ணாதுன்னு நல்லா இருக்கும். ஆமா, சீ, காலையிலே தப்பு தப்பா பேசிக்கிட்டேன். அதுவும் பொங்கல் அதுவுமா? போங்க மாமா. ஏய், என்ன தலை பொங்கல்னா இப்படிதான் செலிப்ரேட் பண்ணணுமாமா? எனக்கு வேணும்டி. அதெல்லாம் வேண்டாம். நீரும்ல, போய் குளிங்க. நானும் போய் குளிச்சுட்டு கிளம்புறேன். நீங்க பாருடி, இவ்வளவு நேரம் பேசினதுக்கு எப்போ நம்ம உள்ள போயிருக்கலாம். ப்ளீஸ் டி செல்லக்குட்டி, குல்ஃபி குல்ஃபி ப்ளீஸ் டி குல்ஃபி. மாமா எவ்வளோ ஆசையா கேட்கறேன். 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம்டி. மாமா, விளையாடாதீங்க. அத்தை வந்தா திட்டுவாங்க. ஏய், அம்மா தானடி, அதெல்லாம் நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒன்றும் குளிக்கலாம்டி. குளிக்க போலாமா? அம்மா வந்தாச்சா? இனி எதுவும் நடக்க போறதில்ல. ஆமா, நீங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க பொங்கலுக்கு நேரமாச்சு, சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் 2 பேரும் குளிக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் அர்ஜுன், என்ன மத்த நாள் மாதிரி இன்னைக்கு இவகிட்ட சேட்டை காமிச்சிட்டு இருக்கியா? டேய், உன் ரொமான்ஸ் எல்லாம் இன்னைக்கு வேணாம்டா, இன்னொரு நாள் வச்சுக்கேன். இன்னைக்கு பொங்கல்டா, அது உங்களுக்கு தலை பொங்கல். நம்ம சாமி கும்பிட வேணாவா? அங்க பாட்டி தாத்தா அப்பான்னு எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா சொல்லுங்க அத்தை. இவ்வளவு நேரம் நானும் அதை சொல்லிட்டு இருந்தேன். அது சரி, என் பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்ணது கூட நேரம் இல்லை. சரிம்மா, இப்போ என்ன ரெடி ஆகி வரணும், அவ்வளோதானே? 2 minutes எப்படி ரெடி ஆகி வரேன் பாருங்க. அது சரி, 2 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல நீ வர லட்சணம் எனக்கு தெரியும்.
இங்க பாருங்க, லேட் பண்ணாம சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க. அம்மா லேட்டே பண்ண மாட்டேமா, எப்படி சீக்கிரம் வரேன்னு பாருங்க. பொண்டாடி வாடி நம்ம போய் குளிப்போம். டேய் மகனே, ஒரு நிமிஷம்ப்பா. அர்ஜுன், நீ ஒரு ரூம்ல போய் குளி. நீலாமா, நீ போ. அத்தை ரூம் காலியா தான் இருக்கு, நீ அங்க போய் குளி. நீ ஒரு ரூம்ல போய் குளிச்சா என் புள்ள என்னென்ன பண்ணுவான்னு எனக்கும் தெரியும். உள்ள போனா எத்தனை மணிக்கு நீங்க வெளியில வருவீங்கன்னு தெரியாது. அதனால நீ அவன் கூட போகாத, நீ தனியா போமா. அம்மா இல்லம்மா, உடனே குளிச்சுட்டு வந்துருவோம்மா. உங்க ரூமுக்கெல்லாம் எதுக்கு? பொண்டாட்டி வாடி, நம்ம ரூம்ல போய் குளிப்போம். டேய் மகனே, எனக்கு தெரியும் நீ எப்படி குளிப்பேன்னு. அதனால வேண்டாம், இது நேரம் இல்லை, இது சாமி கும்பிட்றதுக்கான நேரம். இப்ப உன் சேட்டையெல்லாம் காட்டக்கூடாது. நம்மடி மருமகளே, நீ இப்படி போ. டேய் அர்ஜுன், நீ அப்படி போ. அம்மா சொல்றேன்ல மருமகளே, போமா. சரிங்க அத்தை. பொண்டாட்டி போகாதடி. நிலமா, அர்ஜுன் சீக்கிரம் வாங்கப்பா. ரெடி ஆயிட்டீங்களா? பாட்டி காத்துட்டு இருக்காங்கல்ல. வந்துட்டு அத்தை. வந்துட்டோம். என் பேத்தியும் பேரனையும் இப்படி பார்க்கும்போது என் கண்ணே பட்டணம் போல இருக்கேன். ஆமா அத்தை, அப்படிதான் இருக்கு. நைட்டுக்கு சுத்தி போடுறேன் அத்தை. போதும் போங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாட்டி ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் என் தங்கமே. சரி சரி வாங்க, இந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிட்டு இதை கட்டிட்டு வாங்க. சீக்கிரம் நேரம் ஆகுது, பொங்கல் பொங்கணும்ல. ஆமாம்மா வாங்க. பாட்டி காலைல இருந்து ஆசிரியர் வாங்கிட்டு அவங்க கொடுக்குற துணிமணி எடுத்துட்டு போயிட்டு கட்டிட்டு வாங்க. சீக்கிரம் நேரம் ஆகுதுமா, பொங்கல் பொங்கணும்ல. சரிம்மா, ஓய் பொண்டாட்டி வா. சரிங்க மாமா, வாங்க. பாட்டி நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. வாங்கடி என் தங்கங்களா. எப்பவுமே இதே சந்தோஷத்தோட வாழ்நாள் முழுக்க நிறைஞ்சு இருக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் 2 பேரா இருக்கீங்க, அடுத்த வருஷம் 3 பேரா இருக்கணும். என் பேத்தி பேரனோட என் கொள்ளு பேத்திய பேரனையும் எனக்கு பேத்து கொடுத்துருங்க, சரியா? அதுக்கு என்ன பாட்டி, கொடுத்துட்டா போகுது. ஓய் பொண்டாட்டி, பாட்டி என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன்னா அடுத்து நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம், தெரியுங்களா? மாமாங்க அமைதியா இருங்க, அத்தை பாட்டி இருக்காங்கல்ல. ஏய் நானும் அதாண்டி சொல்றேன், பாட்டியோட ஆசை, பாட்டியோட ஆசை நிறைவேற்ற வேணாம், அதுக்கு தான் சொல்றேன். என்ன ரெடியா? சரி சரி, பொங்கல் பொங்கணும், நேரம் ஆகுது. உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இந்தாங்க ட்ரெஸ்ஸை வாங்கிக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, கொடுங்க பாட்டி. எல்லாம் எனக்கு தெரிய முடி. சரி சரி இந்தாங்க, சீக்கிரம் உடுத்திட்டு வாங்க, நம்ம பொங்கலை பொங்கணும். சரிங்க பாட்டி. சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மணல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே. மலையோரம் மலையோரம் மனம் அலையுது கரையோரம், விளையாடும் விளையாடும் எங்கள் தமிழ். குழு குழு அறையில கொஞ்சி கொஞ்சி தவழ்ந்தது குடிசைய விரும்புமா. சில 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 எப்படி பார்த்தது போதும், அங்க பொங்கல் பொங்குது, சீக்கிரம் பொங்கலை பொங்கிட்டு நம்ம சொந்தங்களுக்குலாம் பொங்கல் விஷயம் சொல்லணும்ல. போடா விச்சு. டேய் பிளாக்கி, இப்போ உங்க அக்கா கறி கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அடுத்த வருஷம் உனக்கு தலை பொங்கலா இருக்கணும், பாத்துக்க. அதுக்கு என்ன டார்லிங், தலை பொங்கல் கொண்டாடிட்டா போகுது. அத்தையும் மாமாவும் சரின்னு சொன்னா நான் இப்பவே ரெடி தான். மாப்பிள்ள கொஞ்சம் போறீங்க, சீக்கிரமாவே உங்க கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணிடுவோம். மாமா சொன்னா சரிதான் மாமா, அதுக்கு என்ன வெயிட் பண்ணிடுவோம். ஏய், என்னடி எதுவும் கேட்டு கேட்காத மாதிரி நிக்கிறேன். அடுத்த வருஷம் நமக்கு தலை பொங்கல் கொண்டாடணும் மாமா, என்ன கொண்டாடி விடுவோமா? மாமா என்ன கேட்டுட்டு தான் இருக்கேன், அமைதியா இரு. அண்ணா இருக்காங்க, பார்க்க போறாங்க, அமைதியா இரு. ஏய் அது அவர் பார்த்தா என்ன, இனிமே உனக்கும் எனக்கும் தான் எல்லாம். டேய் மாமா நீ பேசாத, லவ்வையே இப்பதான் சொல்லியிருக்கேன். மூஞ்சி பாரு, இப்ப மட்டும் இப்படி வந்து பேசிட்டு இருக்க. கொஞ்சம் போரு, பொங்கல் முடியட்டும், அப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன். சரி சரி மச மச நிக்காம பொங்கலை பொங்குங்க. பொங்கலை பொங்கிட்டு நம்ம சொந்தங்களுக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்லணும்ல. அதுக்கு என்ன பாட்டி, இதோ இப்பவே பொங்கிடுவோம். போய் கொண்டாடி என்ன பொங்கலை பொங்கிடுவோமா? சரிங்க மாமா. அச்சோ என் செல்ல கொண்டாடிய லவ் யூடி. லவ் யூ சோ மச் என் செல்ல பிரஷா. பொங்கல் பொங்கணும், அது பொங்காம வேற என்னமோ பொங்குது போல இருக்கே. சரி அப்ப எதுக்கு வெயிட்டிங்க, வாங்க நம்ம ஃபேமிலிஸ்க்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். ஆமா அத்தை, கண்டிப்பா சொல்லிடுவோம். ஹாய் டியர்ஸ், அனைவருக்கும் இனிய தைத்திரை நாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் டியர்ஸ். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் டியர்ஸ். ஹாய் டியர்ஸ், இனிய தைத்திரை நாள் நல்வாழ்த்துக்கள் டியர்ஸ். நீங்களும் இதே போல பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. தைப்பெண்ணி வருக வருக, எங்கள் மக்கள் மனம் மகிழ நீ அருள் புரிவாயாக. அன்பு பொங்க, ஆசைகள் பொங்க, இன்பம் பொங்க, இனிமை பொங்க என்று நம் வீட்டில் இந்த பொங்கலை சிறப்பா கொண்டாடுவோம். என்னங்களா எல்லாருக்கும் தைத்திரை நாள் நல்வாழ்த்துக்கள் தங்கங்களா.
நீங்களும் சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொந்தங்களே. இனிய தைத்திரை நாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், உழவர் தின வாழ்த்துக்கள், காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் எங்கள் சொந்தங்களே. ஓகே டியர்ஸ், நீங்களும் நல்லபடியா பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க டியர்ஸ். ஓகே ஹாய் டியர்ஸ். ஒரு ரெண்டு வரியே தான். என்னோட பொங்கல் அதுமா பேச வந்துட்டு நினச்சி தப்பாக நினைக்காதீங்க. இது புலம்பலோ இல்லை வேறு எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு தெரிவிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நமக்கு வந்து வியூஸ் இப்போ நார்மலாகவே நல்லா போகிறதில்ல. அதுலேயும் லீவு நாளில் வீடியோ கொடுத்தா இன்னும் சுத்தமாக வியூஸ் போகிறதில்ல. இன்னைக்கு பொங்கல், இன்னைக்கு கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு எப்படி வியூஸ் போகுதுன்னு எனக்கு தெரியல. லாஸ்ட்டு சண்டே பார்த்தேன், கேகே சீரீஸ்க்கு வியூஸ் வந்து பெருசாக போகலை. அதனால கெட்டி மேடம் எடுத்தும் கொடுக்காம வச்சுருந்தேன். ஏன்னா லீவ் நாளில் எனக்கு வியூஸ் போகிறதில்ல. ஸோ அதனால் லீவ் நாளில் மோஸ்ட்லி நான் வீடியோ கொடுக்காம ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது சண்டேஸில். ஓகேவா? தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆமாம் டியர்ஸ், இன்னைக்கும் வீடியோ கொடுத்துருக்கேன். அதுக்கு வியூஸ் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. சரி, அதனால் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் கொடுத்துருக்கேன். பாருங்க, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கெட்டி மேடம் சீரீஸ் நல்லா இருந்ததா? இன்னும் நிறைய ட்ரெஸ் இருக்கு. கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எல்லாமே. அதே மாதிரி நான் கதையை இழுத்துக்கிட்டே போகிறேன்னு நினைக்காதீங்க. இது கதையை இழுக்கிறேன். 25 to 30 மினிட்ஸில் நான் என்ன கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் ட்விஸ்ட்டு ரிவல் ஆகிறதுக்கு அடுத்த நாள் அப்படி ஆகுது. தயவு செஞ்சு கதை இழுத்துட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த டால்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வேறு எந்த ரியாக்ஷன்ஸும் கொடுக்க முடியாது. டைலாக் மூலியமாக மட்டும்தான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தெரிவிக்க முடியும். அதனால தான் 25 to 30 மினிட்ஸில் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்ருக்கேன்டா. ப்ளீஸ் ரொம்ப வளவலன்னு எடுத்துகிட்டு போகிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அது ஒரு ட்விஸ்ட்டை நம்ம ரிவல் பண்ணணும்னா அது கரெக்டான கான்வர்சேஷனுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும். கான்வர்சேஷனில் கொண்டு வந்து கொடுக்க முடியும். அதனால தப்பாக எடுத்துக்காதீங்க. டியர்ஸ், நாங்கள் டயலாக்ல மூலியமா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏன்னா டால்ஸை வச்சு நான் எந்த ரியாக்ஷன்ஸும் கொடுக்க முடியாது. அது கொடுத்தா தான் ரியாக்ஷன்ஸ் மூலியமா உங்களுக்கு புரிய வைக்கலாம்னு பார்த்தா இது டால்ஸில் எந்த ரியாக்ஷன்ஸும் கொடுக்க முடியாது. ஸோ நான் டயலாக்ல மட்டும் தானே கொடுக்க முடியும். அதுதான்ப்பா 25 to 30 மினிட்ஸில் என்ன டயலாக் மூலியமா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ ஸ்டோரியை அதை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ட்விஸ்ட்டுங்கிறது நான் இவ்வளோ நாளாக இழுத்துட்டு போனது கிடையாது. உடனே தான் ரிவல் பண்ணியிருக்கேன். பட் இது பெருசு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சு. ஓகேங்களா? யாருக்காவது கதை இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா ஐம் சாரி. எனக்கு வேறு வழி இல்லை. இது இப்படி தான் கொண்டு போகணும். அதனால இப்படி கொண்டு போயிட்டு இருக்கேன். ஓகே டியர்ஸ், வீடியோ பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வியூஸ் போகலைனாலும் உங்கள் கமெண்ட்ஸ் தான்ப்பா இப்போதைக்கு எனக்கு ஒரு எனர்ஜியை கொடுத்துட்ருக்கேன். நேற்றுக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருடைய டாட்டர் எஸ்தர் சோஃபியா அவங்களுக்கு நேற்றுக்கு பர்த்டேன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சாரி டியர், நேற்றுக்கு நான் வீடியோலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் இன்னைக்கு விஷ் பண்ணுறேன். சாரிடா தங்கம், பிலேட்டட் விஷஸ். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எஸ்தர் சோஃபியா டியர். ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே எஸ்தர் சோஃபியா டியர். சோஃபியா தங்கம், நீங்க இன்னைக்கு போல என்னைக்கு சந்தோஷமா இருக்க இந்த பார்ட்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம்ஸ் சொல்லிருக்காங்க. சொல்லிடுவோமா? ஹாய் ஹரிமுருகன் ப்ரோ. ஹாய் செல்வி சிஸ்டர். ஹாய் அருண். ஹாய் சத்யா டியர். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் மறுபடியும் சொல்லிக்கிறேன். இனிய தைத்திரை நாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் டியர். ஹாப்பி பொங்கல் ஆல் மை ஃபேமிலி. ஹாப்பி டு ஆல் டியர். இந்த பொங்கலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம், சந்தோஷமா கொண்டாடுவோம். ஓகே டியர், வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடுவோமா? ஸ்டோரி வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும்ப்பா. ஒரு 1:30 to 2 மணிக்குள்ளார கண்டிப்பாக எபிசோடு வந்துடும். ஓகேங்களா? சரிங்க டியர்ஸ், நம்ம கெட்டி மேடம் சீரீஸில் இப்போ என்கேஜ்மெண்ட் சீன் போயிட்டுருக்கு இல்லையா? இதுக்கான சில ட்விஸ்டர்ஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணுறதுக்கான ஒரு டைமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஜய் பூஜாவோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் வரப்போகுது. மேபி அது ஒரு 2 days அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் போகும். ஃப்ளாஷ்பேக்காக கொடுக்கவா இல்லை வாயிலே ஸ்டோரியாக சொல்லிடவா? நீங்கள் என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியாக கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் வியூஸாக அது வாயில் ஸ்டோரியாக சொல்லிடலான்னா நான் சொல்லிடுறேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி பண்ணிடுறேன் டியர்ஸ். ஆமாம் டியர்ஸ், ஏன் இதை கேட்குறோம் அப்படின்னா இவங்க ஃப்ளாஷ்பேக் சீன் போகும்போது அது 2 நாள் ஆகிடும். ஏன்னா அஜய் பூஜாவோட ஃப்ளாஷ்பேக் சீன் வந்து கொஞ்சம் லென்த்தியாக சொல்ல முடியாது. என்னன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா ஸ்டோரின்னு சொல்லும்போது. அதனால அது ஒரு 2 days ஃப்ளாஷ்பேக் சீனாக வரும். அதனால உங்ககிட்ட கேட்குறேன், ஃப்ளாஷ்பேக் சீனாக நான் கொடுக்கவா இல்லை ஸ்டோரியாகவே வாயில் சொல்லிடவா எப்படின்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். ஆமாம் டியர்ஸ், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஃப்ளாஷ்பேக் சீனை எபிசோடாகவே கொடுத்துடலாம். எபிசோடாக கொடுக்கும்போது 2 எபிசோடு வரும். இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃப்ளாஷ்பேக் சீன்ஸை விரும்பி பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது இல்லையா? அதனால உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் சொல்லிக்கிறோம், இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கலை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்க, சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்க தங்கங்களே. ஓகே டியர்ஸ், அப்புறம் கேகே சீரீஸில் நிறைய பேர் டைம் கொஞ்சம் லென்த்தாக போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சாரிம்மா, நான் 20 minutes கொடுக்கறதுனால மட்டும்தான் 3 வீடியோவும் கொடுக்க முடியுது.
நான் ஏதாவது ஒரு சீரீஸ்க்கு டைம் எக்ஸ்ட்ரா போட்டேன் அப்படின்னா ஒரு சீரீஸ் கட் ஆயிடும். 2 சீரீஸ் தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா ஒரு சீரீஸ் தான் கொடுக்க முடியும். அதனால டைமை நான் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கேன். அதுக்கும் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? ஓகே டியர்ஸ், பாய் பாய் டு ஆல். இதே போல் என்ன ஏதோ செய்கிறாங்கன்னு தெரியுது. இப்போதைக்கு அந்த அளவுக்கு வியூஸ் இல்லை, நல்லாவே தெரியுது. ஏன்னா ஸ்டோரி நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஸ்டோரி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நான் கொடுக்காத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. பாருங்க, பார்த்துட்டு பிடிக்கலன்னா கூட போங்களேன், ஏன்னா பார்க்காம ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எனக்காக ஒரு தடவை பாருங்க. அதையும் மீறி பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பார்க்க வேணாம், ஸ்கிப் பண்ணிடுங்க டியர்ஸ், ஓகேங்களா? அந்த சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க டியர்ஸ். எனக்கு புரியுது டியர்ஸ். நீங்க எல்லா சீரீஸ்லயும் அர்ஜுன் கேரக்டர் ஹீரோவாக காமிச்சிட்டு இந்த என்ன ஏதோ செய்கிறா இந்த சீரீஸ்ல அவனை கொஞ்சம் பிளே பாய் மாதிரியும் ஒரு மாதிரி கேரக்டர்ல காமிச்சிருக்க மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஒரே மாதிரி கதைக்களமா கொண்டு வந்தா உங்களுக்கு போர் அடிச்சிரும்ல, கொஞ்சமாவது டிஃப்ரெண்டா கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இப்படி கொண்டு வந்திருக்கோம். நீங்க சீரியஸை பொறுமையா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்கும். ஆனா ஸ்டார்டிங்கே வந்து அச்சோ இப்படி கொண்டு போயிட்டாங்க அதனால பிடிக்கலன்னு ஸ்கிப் பண்ணிடுறீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா பாருங்க. அதையும் மீறி பிடிக்கலன்னா கண்டிப்பா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே டியர்ஸ், பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க டியர்ஸ். பாய். ஓகே டியர்ஸ், விஷ் ஹாப்பி பொங்கல். பாய் டியர்ஸ். முழு ஆளுதல் இப்போ எங்களுக்கு உங்களால் தீருதா